வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காசியில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோயில், கேதார்காட் அப்படிம்பாங்க. அது பக்கத்தில் கேதாரேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது. நம்ம கேதார்நாத்தில் வந்து சாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சாமி இருப்பார். இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குமாரசுவாமி மடம் அப்படின்னு சொல்லிட்டு. குமாரசுவாமி மடம் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் இந்த பதிவு சொல்ல வந்து பொதுவாக நம்ம காசியில் போய் தமிழர்கள் தங்குறதுக்கு எப்போதுமே எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சது வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடம். அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடத்தை விட அந்த மடமே இந்த குமாரசுவாமி மடத்தில் தான் பல ஆண்டுகள் இயங்குச்சு. 50 வருடங்கள் இங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த மடம் ஏகദേശம் 400 வருடங்கள் பழமையானது. சட்ட இருக்கக்கூடிய நகரத்தார் மடம் வந்து 250 வருஷம் பழமையானது. அப்போ இது எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்துங்க. இதோடைய நம்பரும் அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஒளிப்பதிவில் முன்னால் வரும், பார்த்துங்க. இது நானும் யூடியூப்பில் பல இதில் தேட்டு இதை பற்றி டீட்டெயில் எங்கேயுமே கிடைக்காமலே இருந்துச்சு. இது நானே நேரில் போயிருந்தப்போ வந்து போய் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுங்க, நம்ம நண்பர் ஒருத்தருடைய உதவினால். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டால் குமரகுருவரை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரியணுங்க. அந்த காலத்தில் 1650களில் போய் அங்கே போய் மடத்தை கட்டியிருக்கார், காசியில் போய். அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத பார். அதாவது நம்ம குமரகுருவர சுவாமிகள்ங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே 1625 பிறந்தவர். பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நாள் அவங்க அப்பா அம்மா வந்து இது ரொம்ப நாள் அவங்க வந்து தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அவங்க அப்பா பேர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர், அவங்க அம்மா பேர் சிவகாமி அம்மையார். அப்படி இருந்த குழந்தைய வந்து 5 ஆண்டுகள் ஆயும் கூட வந்து பேச்சு வரல. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து திருச்செந்தூர் கடலுக்கு போய் இறைவன்கிட்ட வேண்டி, இவ்வளவு நாள் காத்திருந்தும் பையனுக்கு பேச்சு வரலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்திருந்து பெற்ற பையன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பையன் வந்து பேசுகிறேன்னா நாங்கள் வந்து கடலில் இறங்கி சாகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி கடலில் இறங்க போகிறான். கடலில் 3 பேர் சேர்ந்து அம்மா அப்பா குழந்தை இறங்க போகும்போது கடலில் இருக்கக்கூடிய ஒரு மனித உருவம் தோன்றி ஒரு பூவை கையில் கொடுத்து அந்த பையனை பாட சொல்கிறாங்க. அப்போ பாடின பாட்டு தான் கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிறது. இந்த பாடல் அவர் பாடி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இறங்கி குருவை தேடி அவர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாரு. அப்போ அவர் போய் சேர்கிற இடம் தான் தர்மபுரம் ஆதீனத்தில் போய் சேர்றாரு. அன்றைக்கு தர்மபுரம் ஆதீனமாக இருந்தவர் வந்து மாசிலாமணி தேசிகர். அவர் தான் வந்து திருப்பனந்தாள் ஆதீனம் அப்படிங்கிறத வந்து ஃபவுண்டர், அதுக்கு நிறுவனர் மாசிலாமணி தேசிகருங்கிறவர். அவரை போய் இவர் போய் சிந்தித்து என்னை குருவாக ஏற்றுக்குங்கன்னு, என்னை வந்து சிஷியனை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் நீ ஒரு காரியம் பண்ணணும். எனக்கு காசி வந்து வடநாடு ஃபுல்லாக இஸ்லாமிய படையெடுப்புனால சைவ சித்தாந்தம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. முன்னைய மாதிரி ஆட்கள் அங்கே போய் சைவத்தை வந்து வளர்த்தணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு அவர் மறுக்கிறாரு. அப்புறம் தில்லையம்பலத்தில் போய் ஒரு 45 நாள் இருங்க அப்படின்றாரு. அங்கே இருக்கும்போது திரும்ப சொல்கிறாரு. சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு அவர் போகிறாரு. 1658 அங்கே போய் தாராஷுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான் அந்த ஏரியாவை. அதாவது நம்ம அவுரங்கசீப்போட பேரனும் ஷாஜகானுடைய மூத்த மகனும். அவனை போய் சந்திக்க போகணும். அப்போ அவருக்கு அந்த வடநாட்டு பாஷை தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் சகலகலாவள்ளி மாலைன்னு சொல்லிட்டு சரஸ்வதி மேலே பாடுறாரு. அதன் மூலமாக அவருக்கு வந்து வடநாட்டு புலமை வந்து நம்ம வந்து நல்லா வருது. அதற்கு பிறகு அவர் வந்து சிங்கத்தின் மீதேறி அவனுடைய அரசவைக்கு போகிறார். போய் அங்கே போய் சைவ சித்தாந்தத்தை பற்றி எல்லாத்தையும் பயங்கர விவாதங்கள்லாம் பண்ணி, அப்போ அரசன் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இங்கே மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு சொல்லும்போது, அந்த எந்த இடம் வேணும்னு கேட்குறாரு. இப்போ வந்து கருடன் பறப்பார், கருடன் பறக்கக்கூடிய வட்டம் பண்ணுற இடம் தான் அந்த இடம்னு சொல்ல, அதே மாதிரி கேதார்நாத் கோயில் இருக்கக்கூடிய கேதார்காட்டில் பகலில் கருடன் வட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த மடத்தை வந்து 1658 காலகட்டங்களில் அவர் நிறுவறார். அவர் 1658 1688 வரைக்கும் 30 ஆண்டுகள் காசியில் இருந்திருக்கிறார். இருந்து தான் சைவ சித்தாந்தத்தை ஃபுல்லாக இது பண்ணி
பல்வேறு மீனாட்சி பிள்ளை தமிழ்லேருந்து எக்கச்சக்கமான தமிழ் பாடல்களை வந்து செய்யுள்களை ஏற்றிருக்கிறாரு. அங்கே இருக்கும்போதே கம்பராமாயணத்தை வந்து சொற்பொழிவாற்றி ராமச்சந்திர மானஸ் எழுதின துளசிதாசர் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிர்வகித்த மடம் தாங்க இப்போது அங்கே இருக்குது. யார் வேணாலும் போகலாம், எல்லா வசதிகளும் இருக்குது. அதோட நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன். அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ரூம் புக் பண்ணுவாங்க. அதாவது கங்கை கரையிலே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அளவுக்கு இங்கே நடந்தே வரலாம் கோவிலுக்கு எல்லா பக்கமே. நீங்கள் ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் எதில் போனாலும் நம்ம கேதார்கட்னா எல்லாருக்குமே தெரியும். அவசியம் போங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் தெரியும், இந்த இதில் தெரிகிற நம்பர்களுக்கு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு எத்தனை நாள் என்ன தேதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரூம் கண்டிப்பாக கிடைக்கும்.